Indian government March 2026ல 8.69 lakh crore ஜல் ஜீவன் மிஷன் 2.0க்காக அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் இந்த ஷார்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு பல பேர் ஆர்வம் காமிச்சதுனால அந்த ஒரு ஷார்ட்ஸை ஏன் வீடியோவாக எடுத்து இன்னும் ஒரு அதிகப்படியான டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஜல் ஜீவன் மிஷன் 2.0க்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய 8.69 lakh crore வந்து மொத்தமாக 3 வருஷத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டோட அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் டைம் இந்தியன் கவர்மெண்ட் ஜல் ஜீவன் மிஷன் 1.0 2019ல் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை தொடர்ந்து 2025க்குள்ள இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் 1000% ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து மோர் தென் 300 to 500% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு பீரியடில் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஜல் ஜீவன் மிஷன் 1.0 ஸ்டாக்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜல் ஜீவன் மிஷன் 2.0ல அதே ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க போகிறது இல்லை, அதுக்கு மாறாக வேற என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஜல் ஜீவன் மிஷன் 2.0 ஸ்டாக்ஸ்லாம் கரண்டாக பையிங் மொமெண்டமில் இருக்கா அப்படின்றத என்னோட இண்டிகேட்டரில் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹாய் எவ்ரிவன், நான் உங்களை ஐயமுத்து, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ். ஜல் ஜீவன் மிஷன்னா என்ன? இந்தியன் கவர்மெண்ட் 2019ல் ஒரு ஆம்பிஷியஸ் பிளான் வந்து கொண்டு வராங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் பைப் வழியாக வந்து போடப்படும் அப்படின்ற அந்த ஒரு மிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மிஷனுக்கான டேக்லைன் தான் ஹர் கர் ஜல், அதாவது வாட்டர் டு எவ்ரி ஹோம். ஃபேஸ் 1 2019லேருந்து 2025 வரையும் இந்தியன் கவர்மெண்ட் 3.6 lakh crore வரையும் பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பட்ஜெட்டில் 12.5 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு வாட்டர் பைப்லைன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம். இது பல டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய க்ரோத் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். இது கண்டினியூ ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. என்னதான் ஃபேஸ் 1 நல்லா போன மாதிரி தெரிஞ்சாலுமே கவர்மெண்ட்டு இந்த கம்பெனிஸ்க்குலாம் வந்து தர வேண்டிய பணத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லபடியாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணும்போது இதில் பல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதனால பல ஸ்டேட்ஸுக்கு போக வேண்டிய பேமெண்ட்ஸ் வந்து போகாமல் டிலே ஆயிருக்கு, இல்லை பல இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம். இதனால தான் ஃபினான்ஷியல் இயர் 2025ல் இந்தியன் கவர்மெண்ட் 70 crores ஒதுக்க வேண்டிய ஜல் ஜீவன் மிஷனுக்கு வெறும் 17 crores வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இந்த ஒரே காரணத்தினால ஃபினான்ஷியல் இயர் 2025 பட்ஜெட்டில் வாட்டர் தீமில் கட் பண்ணப்பட்ட இந்த ஒரு பட்ஜெட்னால வாட்டர் செக்டரில் இருக்கக்கூடிய பல ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கரண்டாக ஆல் டைம் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து மார்ச் 10, 2026 அப்போ பிஎம் அவர்கள் திருப்பி ஜல் ஜீவன் மிஷன் 2.0 வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் முந்தைய பட்ஜெட்டோட, அதாவது ஃபேஸ் 1 இருந்த பட்ஜெட்டோட ஃபேஸ் 2ல 141% வந்து இன்க்ரீஸ் பண்ணி 8.69 lakh crore வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0க்கு அலோகேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அதே வருஷத்தில் 67,000 கோடி அளவுக்கு ஃப்ரோசன் பண்ணப்பட்ட வாட்டர் தீம்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜல் ஜீவன் மிஷன் 2.0ல கவர்மெண்ட் தெளிவான ஒரு டெட்லைனே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2028க்குள்ள ரிமைனிங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது இது நாள் வரையும் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டேப் கனெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3.5 கோடி மக்களுக்கு தேவையான அந்த ஒரு டேப் வாட்டர் கனெக்ஷனையும் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, ஃபேஸ் 1 அதாவது ஜல் ஜீவன் மிஷன் 1.0வும் ஜல் ஜீவன் மிஷன் 2.0வும் ஒன்று தானா, இல்லை வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜல் ஜீவன் மிஷன் 1.0ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போச்சோ அதே ஸ்டாக்கு கண்டிப்பாக வந்து ஜல் ஜீவன் மிஷன் 2.0ல மேலே போகாது. அதுக்கு மாறாக ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்ஸு, என்னென்ன செக்மெண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக 1 by 1 பார்ப்போம். ஃபேஸ் 1ல வாட்டர் கனெக்ஷனுக்கு தேவையான பைப்புகளை வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கிரவுண்டில். ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் வந்து இபிசி அண்ட் பைப் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து பெரிய லெவலில் வந்து பலனடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் குறிப்பிட்டு ஒரு சில ஸ்டாக் சொல்லணும் அப்படின்னா ஜிந்தால் ஷா, வெல்ஸ்பன் கார்பரேஷன், எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஒரு சில கம்பெனி 1000%, ஒரு சில கம்பெனி வந்து 300-400% அளவுக்கு மேலே போச்சுன்ற மாதிரி சொல்லலாம். ஃபேஸ் 2ல கவர்மெண்ட் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல லேயிங் பைப்ஸ்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஆனால் வாட்டர் கண்டினியூட்டி 24/7 வந்து இருக்கணும். எந்தெந்த கம்பெனிலாம் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் இருக்காங்களோ அவங்களோட கான்ட்ராக்ட்லாம் வந்து பெட்டராக வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணப்படும். சிம்பிளாக சொல்லணும்னா ஜல் ஜீவன் மிஷன் 2.0ல கவர்மெண்ட் கிளியராக ஃபோக்கஸ் பண்ணுறது க்ளீன் வாட்டர், மானிட்டர் டிஜிட்டலி, வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனிஸ், வால் மேனுஃபேக்சர்ஸ், பம்ப் கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் 2.0ல வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்மெண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக பம்ப் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் கம்பெனிஸை பார்ப்போம். ஏன் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து அதிகப்படியாக பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
வாட்டர் அப்படின்றது சமநிலையில் எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி வந்து போகும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஒரு சில வாட்டி ரிசர்வாயர்ஸ்ல இருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கு வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை வந்து பண்ணிட்டு அந்த ஒரு ப்ரெஷரை வந்து கண்டினியூஸாக 10 to 50 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து பாஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதை தாண்டி 24/7 ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான் சுஜலாம் பாரத் டிஜிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையும் கொண்டு வந்துட்டு 24/7 எல்லா இடத்துலையும் வாட்டர் வந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டு இருக்கா அப்படின்றத ஒரு ஆப் மூலயமா பார்க்கறதுக்கு ஒரு ஃபீச்சரும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 கம்பெனி சக்தி பம்ப்ஸ், ஆஸ்வால் பம்ப்ஸ். இந்த 2 கம்பெனியுமே ஜல் ஜீவன் மிஷன் 2.0 அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு நாளில் மட்டும் 7.8% மேலே போச்சுன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ தொடர்ந்து நல்ல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஒரு ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து மேலே போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் சோலார் சப்மர்சிபிள் பம்ப்ஸ். இதை தாண்டி இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். இந்த ஒரு சோலார் பம்ப் கம்பெனிஸ் வெறும் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 மட்டும் வந்து பலனடைய போகிறதில்ல. இதை தாண்டி இந்த PM குசும் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு கீழேயும் இந்த ஒரு கம்பெனிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்போ இந்த 2 கம்பெனியுமே என்னோட இண்டிகேட்டரில் என்ன மாதிரியான சிக்னல் காமிக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் சக்தி பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் வந்து வரும். ரெண்டாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் கம்யூனிட்டியில் கிரியேட் பண்ணப்பட்ட IW ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிகேட்டரை இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே இந்த ஹோல் சார்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல பை விழுந்திருக்கு, எந்த இடத்துல அக்யூமுலேஷன், எந்த இடத்துல செல் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாக்கை நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் எங்கே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல பை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13th May 2023 அப்போ பை வந்தது. அதை தொடர்ந்து நீங்க இங்க ஏன்னு பாக்குறது எப்பெல்லாம் இந்த ஸ்டாக்கை நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சிக்னல் வந்து காட்டுது. ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் மூலியமா நமக்கு பை சிக்னலும் தெரியுது, ரெண்டாவது அக்யூமுலேஷன் எங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தெரியுது. அதை தொடர்ந்து செல் தானே இருக்கிறதே முக்கியம். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எந்த இடத்துல செல் பண்றது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா RS அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க செல் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு இண்டிகேட்டர் வந்து காட்டும். அதுதான் ரெடி டு செல் அப்படின்றது தான் RS அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். எப்போ இங்க ரெடி டு செல் வந்து காட்டுதோ அப்பயே நம்ம வந்து எதர் பாதி செல் பண்ணலாம், இல்லைன்னா ஃபுல்லா கூட செல் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல RS அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மேல வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டரை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்டாக்ல எந்த இடத்துல பை பண்றது, அக்யூமுலேட் பண்றது, எப்ப செல் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் தெளிவா தெரியும். இப்ப அடுத்து ஓஸ்வால் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நான் ஆட் பண்றேன். அது நம்மளோட இண்டிகேட்டர்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஹிஸ்ட்ரி வந்து வேணும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ஒரு ஸ்டாக்ல கம்மியான ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால நான் டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இங்க நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பை அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து காமிச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம பாக்குறது டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ பை காமிச்சதுல இருந்து இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து 33% வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ வரையும் செல் அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சைட்வேஸ் மட்டும் இருக்கு. திருப்பி இந்த ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணணும்னா A அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதே டைம்ல இங்க நீங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து விலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத கிளியரா வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து செல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்கு. இது ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. நீங்க Nifty 50 இண்டெக்ஸ்ல கூட வந்து இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் Nifty 50 இண்டெக்ஸ் வந்து 1 வீக் வச்சு காட்டுறேன். ஸோ Nifty 50 வந்து பாத்தீங்கன்னா 22nd May 2023 அப்போ பை அப்படின்ற மாதிரி வந்து விழுந்தது. அதை தொடர்ந்து அக்யூமுலேஷன் ஜோன்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஃப் செல் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. திருப்பி ஒரு இடத்துல வந்து பை காமிச்சது, அதை தொடர்ந்து ஆஃப் செல் வந்திருக்கு. இப்போ வரையும் Nifty 50ல பை சிக்னல் இல்லை. ஆனா எப்பெல்லாம் உங்களுக்கு பை சிக்னல் வந்து வருதோ மோரார்லெஸ் இந்த இண்டிகேட்டர் மூலியமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லாங் ப்ராஃபிட் வந்து கேப்சர் பண்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு இண்டிகேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டியில நம்ம ஓனா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபார்மை வந்து கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்க வாங்கி இதை ட்ரையல் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா இந்த வீடியோல தெரியக்கூடிய இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட பிரைஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து கேட்டகரி 2ல இருக்கக்கூடிய வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனிஸ். கவர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளியரா வாட்டர் குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்றாங்க. ஜஸ்ட் கனெக்ஷனில் மட்டும் கிடையாது. ரெண்டாவது மோர் வாட்டர் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைட் அண்ட் ஏசென்டிக்
அஃபெக்டட் ஏரியாஸ்க்கு வந்து பில்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஐஓடி பேஸ்ட் ரியல் மானிட்டரிங் சிஸ்டம் அண்டர் சுஜலாம் பாரத்தில் பில்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய 2 கம்பெனிஸ், ஒன்று வாட்டெக் வாபாக், ரெண்டாவது அயான் எக்ஸ்சேஞ்ச். வாட்டெக் வாபாகோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது அந்த ஸ்க்ரீனில் பாருங்க. அயான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அப்படின்ற இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்றத ஸ்க்ரீனில் பாருங்க. மூணாவது கேட்டகரி வால்வ் அண்ட் ஃப்ளோ ரெகுலேஷன்ஸ். இந்த ஒரு ஸ்பேஸ் ரொம்ப ஸ்மாலான ஒரு ஸ்பேஸ், ஆனால் ரொம்ப நீஷான ஒரு ஸ்பேஸ். அதாவது இந்த கம்பெனிஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து மற்ற எந்த ஒரு கம்பெனிஸும் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு ஜாஷ் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த ஒரு கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக லெவலில் வெறும் 5லேருந்து 6 பிளேயர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு கம்பெனி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூசி கேட்ஸ், பட்டர்ஃப்ளை வால்வ்ஸ், பென் ஸ்டாக்ஸ், ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தட் கண்ட்ரோல்ஸ் தி வாட்டர் ஃப்ளோ. அதாவது இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வால்வாக இருக்கட்டும், இல்லை கேட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த ஜாஷ் இன்ஜினியரிங். கண்டிப்பாக இந்த ஒரு கம்பெனியும் ஜல்ஜீவன் மிஷன் 2.0ல ப்ராஃபிட் அடைய வாய்ப்பு இருக்கு. ஃபைனலாக இபிசி அண்ட் பைப் கம்பெனிஸ். ஃபேஸ் 1ல 1000%, 500% ரிட்டர்ன் கொடுத்த இபிசி அண்ட் பைப் கம்பெனிஸ் திருப்பியும் ஃபேஸ் 2ல அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. பட் ஆனால் ஒரு 100லேருந்து 200% வந்து ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சில கம்பெனிஸ் அகெயின் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக்கையும் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸில் என்சிசி லிமிடெட், கேஇசி இன்டர்நேஷனல், எல்என்டி இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. பைப் மேனுஃபேக்சர்ஸில் ஆஸ்ட்ரால், சுப்ரீம் பைப்ஸ், பிரின்ஸ் பைப்ஸ் இவங்கெல்லாம் வந்து மாடரேட்டாக பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து மீனிங்ஃபுல்லான டிமாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பையிங் ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படின்றத என்னோட இண்டிகேட்டர் வச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வாட்டர் தீம்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து என்ன மாதிரியான சிக்னல்ஸ் வந்து நம்மளோட இண்டிகேட்டர்ல காட்டுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வாட்டெக் வாபாக் எடுத்துக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்மளோட இண்டிகேட்டரையும் நான் லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல பை சிக்னல் நமக்கு வந்து காமிச்சிருக்கு. ஓகே, பை சிக்னல் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரான்ச் வந்து எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா பை சிக்னல் உடனே நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரான்ச், அதாவது நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்க போறேன் அப்படின்னா 3,000 ரூபாய் இந்த ஒரு இடத்துலயும் அடுத்து நமக்கு எப்போ அக்யூமுலேஷன் காட்டுதோ அதை தொடர்ந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பை சிக்னல் வந்து 2022ல காமிச்சிருக்கு. அதை தொடர்ந்து எப்போ நமக்கு அக்யூமுலேஷன் வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய ரேலியை வந்து நம்மளால கேப்சர் பண்ணிருக்க முடியும். அதே மாதிரி நீங்க இந்த இண்டிகேட்டர் வந்து பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஹாஃப் செல் இல்ல அப்படின்னா ரெடி டு செல் அப்படின்ற மாதிரி காட்டும். அந்த இடத்துல நம்ம செல்லும் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து நிறைய லாஜிக்ஸையும் ஸ்டேஜ் அனாலிசிஸ் இந்த மாதிரியான பல கான்செப்ட்ஸை வச்சு நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா வந்து நீங்க ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பிளைண்டா ஒரு பை அண்ட் செல் பண்ணாம ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட ரிசல்ட்ஸ் ஆர் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டாக் அயான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாக் வந்து நான் லோட் பண்றேன். நம்மளோட இண்டிகேட்டர்ல பை காமிச்சிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பா அயான் எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023ல ஒரு பை சிக்னல் காமிச்சிட்டு நல்ல ஒரு ரேலி ஆச்சு. இப்போ வரையும் அயான் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பை வந்து வரல. மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் வாட்டர் தீம் ஸ்டாக் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ வீக்லியில என்விரோல வந்து பை வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதே டெய்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பை வந்திருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 172. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25+% வந்து ரேலி வந்து ஆயிருக்கு. அடுத்து ஜாஷ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியை வந்து லோட் பண்ணிட்டு நம்மளோட இண்டிகேட்டர்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜாஷ் இன்ஜினியரிங்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியில பை வந்து 373ல வந்து வந்திருக்கு. அதை தொடர்ந்து கண்டினியூஸா அக்யூமுலேஷன் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கு. இதே வீக்லியில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீக்லியில இன்னும் பை வரல. இதே நீங்க பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் கரெக்டா சொல்லியிருக்கா அப்படின்னா 2020ல 29 ரூபா இருக்கும் போதே இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து பை அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்கு. அதை தொடர்ந்து நல்ல ஒரு ரேலியும் வந்து ஆயிருக்கு. வாட்டர் தீமோட ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாம நீங்க இண்டெக்ஸ், யுஎஸ் ஸ்டாக்ஸ் பிளஸ் வேற என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்க வந்து பையிங் மொமெண்டம்ல இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்றதுக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இன்வெஸ்டரோட ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே எந்த இடத்துல பை பண்றது, எப்போ அக்யூமுலேட் பண்றது, எப்போ செல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு சிஸ்டம் மூலியமா, அதாவது இந்த ஒரு இண்டிகேட்டர் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டியில கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்கை கொடுத்துருக்கேன்.
இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் அந்த ஒரு இண்டிகேட்டரை வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, என்னோட சப்போர்ட் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்கன்னா என்னோட சப்போர்ட் டீம் இந்த இண்டிகேட்டர் என்ன பிரைஸ் பிளஸ் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கைடன்ஸும் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மூலமா ஜல்ஜீவன் மிஷன்னா என்ன, ஜல்ஜீவன் மிஷன் மூலமா என்னென்ன ஸ்டாக்ஸ் ஆர் செக்மெண்ட் வந்து வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கின்ற மாதிரி நான் நம்புறேன். இப்போ வரையும் நம்ம இந்த செக்மெண்ட்டை பத்தி வெறும் பாசிட்டிவான விஷயம் மட்டும் தான் பேசியிருக்கோம். இதுல ரிஸ்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு ரிஸ்கோட தான் வந்து வரும். இந்த ஒரு செக்மெண்ட்ல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 1, எக்ஸிகியூஷன் ரிஸ்க். ஃபேஸ் 1 நடந்த மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டிஸோ இல்லைனா ஆடிட் லெவல் டிலேஸோ இல்லைனா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பிளஸ் வந்து பட்ஜெட் ரிவிஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தினால வந்து பேமெண்ட் வந்து ஃப்ரோசனோ இல்லைனா ஸ்டாப் பண்ணப்பட்டதுன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் அடிவாங்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, ஜல்ஜீவன் மிஷன் 1.0 மாதிரி இல்லாமல் ஜல்ஜீவன் மிஷன் 2.0ல வந்து கவர்மெண்ட் தெளிவாக ஒரு சில விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஜிட்டல் மானிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க்கில், அதாவது சுஜலாம் பாரத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்கணும். அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சா மட்டும்தான் இந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடியும். அது மூலியமாக தான் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் பாலிசினால மட்டும் ஒரு ஸ்டாக் வந்து மூவ் ஆகிறது இல்லை. அந்த கவர்மெண்ட் பாலிசி எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக நடந்து அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் மூலமா அந்த கம்பெனிக்கு பணம் வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு விஷயம்லாம் வந்து நமக்கு பெருசாக தெரியலனாலும் கண்டிப்பாக ஸ்டாக் மூவ்மெண்ட்ல அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை நம்மளால பார்க்க முடியும். இதனால தான் நம்மளோட இண்டிகேட்டர் வச்சு அது தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன் 2.0ல 8.69 lakh crore வந்து டிசம்பர் 2028 வரையும் ஃப்ளோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதனால பெனிஃபிட் அடையக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்ப் கம்பெனிஸ் லைக் சக்தி பம்ப், ஆஸ்வால் பம்ப், கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனிஸ் லைக் வாட்டெக் பாபாக், அயான் எக்ஸ்சேஞ்சஸ், valve and flow companies like Josh Engineering and moderate beneficiaries are EPC and pipe companies இருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காம இன்வெஸ்ட்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் காட்டின என்னோட ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ணீங்க அப்படின்னா என்னோட சப்போர்ட் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.